ஒரு நகரத்தில் செல்வம் அதிகமாக இல்லாத ரவி என்ற மனிதன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் மழையில் நனைந்து சோர்ந்து போன ஒரு பயணி அவன் வீட்டின் முன் உதவி கேட்டான். வீட்டில் இருந்த சிறிய உணவும் இடமும் மட்டுமே இருந்தாலும் ரவி மகிழ்ச்சியுடன் அவனை உள்ளே அழைத்து உணவு கொடுத்து ஓய்வெடுக்க செய்தான். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் சிலர், உனக்கே போதாத நிலையில் ஏன் பிறரை பார்த்துக் கொள்கிறாய் என்று அவனை கேலி செய்தனர். ரவி அதைக் கேட்டும் கோபப்படாமல் அமைதியாக சிரித்துக் கொண்டான். பின்னர், விருந்தினரை உபசரிக்காததே உண்மையான வறுமை. மற்றவர்கள் கடுமையாக பேசினாலும் அதை பொறுத்துக் கொள்வதே உண்மையான வலிமை என்றான். அவன் பொறுமையும் விருந்தோம்பலும் அனைவரின் மனதையும் மாற்றியது. வறுமையிலும் விருந்தோம்பல் செய்வதும் பிறர் ஆத்திரத்தை பொறுத்துக் கொள்வதும் மனிதனின் உயர்ந்த பண்பு என்பதை இந்த நிகழ்வு உணர்த்தியது. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார்பொறை. குறள் 153.